அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது சர்க்கரை நோய், அதன் துணை நோய்களும். இப்போ ஒருத்தருக்கு சுகர் ப்ராப்ளம், டயபெட்டிக் ப்ராப்ளம் வந்துருச்சு. இவங்க என்ன பண்ணணும்? இவங்க குடும்பத்தினரும் என்ன பண்ணணும்? அதுதான் இப்போ சிந்திக்கிறதுக்காக, ஒரு விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும். இப்போ அந்த குடும்பத்துல இதுக்கு முன்ன யாருக்கும் டயபெட்டிக் இல்ல. இப்பதான் ஒருத்தருக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகத்துல உள்ள எல்லாருக்கும் டயபெட்டிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வந்தவங்களும் சரி, வராத இருக்கிறதுக்காகவும் நம்ம சில வழிமுறைகள கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்ப முதல்ல டென்ஷன் இருக்கக்கூடாது. நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு கட்டுப்பாடு, இல்ல சுகர் அதிகமா இருந்தா அதுக்கு தகுந்த மருந்து, மாத்திரைகள், அது எந்த சிஸ்டம்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் சுகர கண்ட்ரோலுக்கு வரணும். அது மருந்துகளால அவசரத்துக்கு அதிகமா இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்க. ஆனா அதுவே கண்ட்ரோல் ஆகாது. கூட நீங்க உடற்பயிற்சியும், உணவு கட்டுப்பாடும், மன நிம்மதி, அமைதி இருந்தால் மாத்திரத்தான் சுகர் கண்ட்ரோல்ல வரும். ஏன்னா நெறைய பேஷண்ட் பார்த்துருக்கோம். சிலர்லாம் ரொம்ப ஹேப்பியா, ஜாலியா நல்ல கண்ட்ரோல்ல இருப்பாங்க. சிலர் வருவாங்க, வரும்போதே சலிச்சு அழுத்து பேசுவாங்க. கஷ்டமா பேசுவாங்க. என்னன்னு பார்த்தா, "நான் டயட் இருக்கேன். நான் ஒழுங்கா மருந்து மாத்திரை எடுக்கிறேன். நான் வாக்கிங் போறேன். ஏன் எனக்கு கண்ட்ரோல் வரல?" நான் கேட்பேன். தேவையில்லாத சிந்தனை, கவலை வச்சுக்கிட்டா சுகரு குறையாது. ஆமாங்க. ஒரே டென்ஷன்ங்க. நெறைய பிரச்சனைகள். யாருக்கு தான் பிரச்சனை இல்ல? பிரச்சனைய தூக்கி அங்கேயே வச்சிரணும். புரியுதுங்களா? இங்க மைண்ட்ல போட்டு உள்ள ஏத்தி டென்ஷன் ஆயி, சுரப்பிகள் தாறுமாறா இப்ப ஒண்ணும் இல்ல. நீங்களே வர்றீங்க. இப்ப நம்மளே ஒரு இடத்துக்கு போறோம். அப்படி வச்சுக்கலாம். நம்மள அன்பா சிரிச்சுட்டு, "வாங்க, உட்காருங்க. என்ன வேணும்?" அப்படின்னு விசாரிக்கும்போது, நமக்கு மைண்ட் எப்படி இருக்கும்? கூலா இருக்கும், ஹேப்பியா இருக்கும். பரவால்ல, நல்லா அன்பா, பண்பா பேசுறாங்க அப்படின்னு கூல் ஆயிப்போம். இதுவே, "யாரு? என்ன? ஏன்? எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னா, "என்னப்பா இப்படி பேசுறாங்க?" அப்படின்னு நமக்கு தேவையில்லாத கவலை, டென்ஷன், மன உளைச்சல் ஸ்டார்ட் சின்ன விஷயத்துக்கே. அப்போ எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம மனசுல போடும்போது என்ன ஆகும்? அதனால நான் பார்ப்பேன். இங்க வர்ற பேஷண்ட் எல்லாம் பார்ப்பேன். ஒரு சாராரு ரொம்ப ஹேப்பியா டேக் இட் ஈஸி. அதே சமயம் நல்லா ஃபாலோ பண்ற டைப் இருக்கும். நேத்து கூட ஒரு அம்மா வருது வேலூர்ல இருந்து. அவங்க பாட்டுக்கு அழுவுறாங்க, அழுவுறாங்க, அழுவுறாங்க. எல்லா கதையும் சொல்லி அழுவுறாங்க. எல்லாமே இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஹெல்ப் இல்ல. எல்லாருமே இருக்காங்க. பண வசதி இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அம்மாக்கு யாரும் பார்க்கல. அதுதான் அந்த அம்மாக்கு மன வருத்தம். நான் சொன்னேன், "கடவுள் இருக்காரு. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. இத பத்திலாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேணும்ன்றது கேளுங்க. அவங்களா குடுப்பாங்கன்னு நீங்க இவ்ளோ நாள் நீங்க எதிர்பார்க்கல, கேட்கல. இப்ப உங்களுக்கு வயசாச்சு. உடம்புக்கு முடியல. உங்களுக்கு தேவை இருக்கு. அங்க உங்க வீட்லயே வசதி வாய்ப்புகள் இருக்கு. அத நீங்க தான் பயன்படுத்திக்கணும். இது பாருங்க, எனக்கு மாசம் ஆனா இவ்ளோ வேணும். எனக்கு உடம்பு சரியில்ல. நானு இவ்ளோ இதுக்கு செலவு பண்ணணும். எனக்கு இந்த பழம் வாங்கணும், இந்த காய் வாங்கணும், இந்த மருந்து வாங்கணும். இவ்ளோ எனக்கு வேணும்னு கேளுங்க." அப்படின்னு சொல்றேன். அவங்க தயங்கி தயங்கி, நான் இனிமே ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கட்டா? பிசினஸ் பண்ணட்டா? வீட்ல இருந்து பிளவுஸு, சாரி விக்கட்டா? இல்லன்னா ஒரு கடை போட்டு சிற்றுண்டி ஏதாவது செஞ்சு சேல்ஸ் பண்ணட்டா? வயசு எவ்வளோ? 60. உடம்புக்கு முடியல. ஆனா வேலை செஞ்சு தானே சம்பாதிச்சு வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வீட்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ சில காரணங்கள் அந்த ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். இவங்க கேட்க மாட்டேன்றாங்க, அவங்க குடுக்க மாட்டேன்றாங்க. நான் சொன்னேன், "இதுல ஈகோ ப்ராப்ளம் இல்ல. நீங்க இவ்ளோ நாள் அவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்க ஹஸ்பண்ட்க்கு, குழந்தைகளுக்கு. இப்ப நீங்க கேளுங்க. உங்க மகன் கிட்ட கேளுங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. எனக்கு இது இது இல்லன்னா வாங்கி குடுங்கன்னு சொல்லுங்க. நீங்க பணமே கேட்க வேண்டாம். எனக்கு இது இந்த காய்கறி, இந்த பழங்கள் எனக்கு டயட்டுக்கு வேணும். இது பாருங்க மருந்து லிஸ்ட் குடுத்துருக்கேன். இந்த மருந்து வாங்கிட்டு வந்து குடுன்னு சொல்லுங்க." முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிந்திக்காதீங்க. மனசுல இருந்து தூக்கி எறிங்க. கடவுள் நம்பிக்கையோட செயல்படுங்க. இப்படித்தான் நெறைய பேரு மன உளைச்சல்னால சுகர் கண்ட்ரோல் இல்லை.
அதனால அது வழிமுறைகள கடைப்பிடிக்கணும். சரி. இது கடைப்பிடிக்கல. சுகர் கண்ட்ரோல்ல இல்ல. அடுத்தது பிபி வரலாம். ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். அதுக்குள்ள வயசாகும். மூட்டு தேய்வு, எலும்பு தேய்வு, எத்தனையோ பிரச்சனைகள். புரியுதுங்களா? கடைசியா இது எங்க கொண்டு போய் விடும்? ஒண்ணு பக்கவாதம், அல்லது ஹார்ட் அட்டாக்கு, அல்லது கிட்னி ஃபெயிலியர். 3ல எதுலயாவது கொண்டு போய் வச்சுடும். இதையும் மீறி சிலருக்கு கேன்சர். அது எதனால வருது? யாருக்கு வருது? எப்போ வருது? தெரியாது. அதனால எப்பவுமே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதேபோல அந்த குடும்பத்துல உள்ளவங்க வராமல் பாதுகாக்க, அவங்களுக்கு இருக்கு, அவங்க கடைபிடிக்கிறாங்கன்னா, எனக்கு இல்ல, ஆனா வரக்கூடாது. அப்படின்னு இப்பத்துல இருந்தே அந்த உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, மனப்பயிற்சி, டென்ஷன் ஆகாம இருக்கிறது, எல்லாம் ஃபாலோ பண்ணா, இப்போ ஒரு 20, 25 வயசுல வர்ற சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு ஒரு 60 வயசுல வரலாம். இல்ல வராம கூட, அதாவது ஒண்ணு தள்ளி போடலாம், அல்லது வராமலேயும் பாதுகாக்க முடியும். ஏன்னா, அந்த கட்டாயத்துல தான் இன்னைக்கு நம்ம மக்கள் பாதிப்புல இருக்காங்க. அதனால சுகர் ஒண்ணு கண்ட்ரோல் இல்லன்னா, இத்தன துணை நோய்கள் வரும். ஒரு சிலரு எலும்பு தோலுமா அண்டர் வெயிட் ஆயிடுவாங்க. ஒரு சிலர் சுகர்னால ஓவர் வெயிட் போட்டு ஒபிசிட்டி ஆயிடுவாங்க. இதே சின்ன யங்ஸ்டர்ன்னு வச்சுக்கங்க. ஏன்னா வராங்க கப்பிள்ஸு இன்ஃபெர்டிலிட்டிக்கு. பார்த்தா 2 பேருக்கும் டயபெட்டிக். அப்ப அதுவும் ஒரு எத்தனையோ காரணங்கள்ல அதுவும் தைராய்டு ஒரு பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, சுகர் ஒரு பிரச்சனை. புரியுதுங்களா? இர்ரெகுலர் பீரியட் பெண்களா இருந்தா, ஆண்களுக்கு கவுண்ட் மொட்டிலிட்டி பிரச்சனை, லோ கவுண்ட் இல்லன்னா மொட்டிலிட்டியே இல்ல, நில் கவுண்ட் எத்தனையோ இஷ்யூஸ் இருக்கு. அதனால டென்ஷனே இருக்கக்கூடாது. உங்களுக்கு சுகர் இருந்தா, அத கட்டுக்குள்ள வச்சுக்க வழிமுறைகள் இருக்கு. 50, 60 ஆண்டுகளாக சுகர் பேஷண்ட் இருக்காங்க. ஆனா கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. நல்லா இருக்காங்க. இதே நீங்க கிட்னி ஃபெயிலியர் வந்தால், அத்தனை ஆண்டுகள்லாம் நிச்சயமாக வாழ வாய்ப்பே இல்லை. யாரோ ஒருத்தர் லட்சத்துல ஒருத்தர், கோடியில ஒருத்தர் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு பிரச்சனையில அவருக்கு வந்து ஏதோ இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ. கிட்னி மாத்தி வச்சிருக்காங்க. 30 இயர்ஸா நல்லா இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரு ஒரு நபர் தான். மீதியெல்லாம் 5 வருஷம், 6 வருஷம் எக்கச்சக்க பிரச்சனை. அதனால இத கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். இல்லன்னா ஏகப்பட்ட துணை நோய்கள் வரும் சர்க்கரையால். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.